பிரிச்சு போட்டு நம்ம வீட்ல சமைச்ச மாதிரி பிளான் பண்ணலாம். இருக்க நிலைமையில ஒரு போட்டோ எடுக்கணும். மூஞ்சிக்கு 2 கேக். Hey guys, welcome back to my channel. எங்கள் அம்மாவோட பர்த்டே ரீசெண்டாக வந்துச்சு. அதை நாங்கள் சும்மா சிம்பிளாக வீட்டில் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அதை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில் காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. பர்த்டே வாமா. அதானே ஹாப்பி பர்த்டே வாமா. ஹாப்பியாக இருப்பாங்களா பர்த்டேக்கு? அதனால ஹாப்பி பர்த்டே. இப்போ இதுல பிரிச்சு போட்டு நம்ம வீட்ல சமைச்ச மாதிரி பிளான் பண்ணலாம். நம்ம இதை இப்ப பிரிச்சு குக்கர்ல போட்டா நம்ம வீட்ல சமைச்ச மாதிரி ஆயிடும்ல. வீட்ல இருக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் அது போயிடுச்சு. பிரியாணி செஞ்சிருக்காங்க, ஃப்ரைட் ரைஸ் சமைச்சிருக்காங்க. அது வாவ், பாருங்க गाइस, இந்த பிரியாணி எப்படி இருக்கு? சேலம் மாறான வாங்குன மாதிரியே இருக்கு. அப்படியே இருக்குல்ல? வீட்ல செஞ்சது. ஆமா, வீட்ல ஐயோ, நல்லா இருக்க நிலைமையில ஒரு போட்டோ எடுக்கணும். போட்டோ எடுக்கலாம்னு பார்த்தா இந்த நல்லா இருக்க நிலைமை. நீ உன்னை தலைமையில வச்சு யார் எடுத்து சொன்னா? இந்த கேக் இப்படி ஆனதுக்கு காரணம் இவன். மூஞ்ச கட்டு. நல்ல ஃபிளாட்மேட்ஸ். ஆக்சுவலி உங்களுக்கு ரொம்ப நல்ல ஃபிளாட்மேட்ஸ். Happy birthday to you. Happy birthday to Amma. Happy birthday to you. எல்லாம் ஜோரா இருக்கு, கேட்டுங்க. கேக் பர்ச்சேஸ் ஆக்சுவலி நாங்கள் 450 ரூபா வாக்க நம்ம கேக்கு 300 ரூபா. அவங்க என்ன கேக் எவ்வளோ காஸ்ட்லி கேக் வாங்கியிருக்காங்க. இந்த மூஞ்சிக்கு 2 கேக். நீங்க தானே 1000 ரூபா கொடுத்து ஏற்பாடு பண்ண சொன்னீங்க. ஏய், நீங்களே பண்ற மாதிரி பண்ணுங்க. இந்தாங்க 1000 ரூபா. Happy birthday. ஆயிடுச்சா? ஆண்டி ஆண்டி இங்க பாருங்க. இப்போ நம்ம இதோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோம். ஹாப்பி பர்த்டே. இல்ல ஹாப்பி பர்த்டே பாருங்க.